ஸோ பூராட நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு அதாவது கெட்டதை நல்லது டிஃபீட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இவங்களை சுற்றி கெட்ட சக்திகள் இருந்தாலும் சரி, அடிக்ஷன்ஸ் இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் சரி, இதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல சக்தி அதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ண போகுது. பெரிய விதத்தில் அவங்க ஒரு விஷயத்தில் கெட்ட விஷயத்த மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, அவ்வளோதான், இது லைஃப்லேருந்து இதை விட்டு போகாது, இதுலேருந்து வெளியே வர முடியாது அப்படின்ற இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த நல்ல சக்தி, அவங்களுடைய இறை வழிபாடு, அந்த கடவுள் சக்தி, அந்த விஷயங்களை ஒன்றுமே இல்லாமல் பண்ணி அதிலேருந்து இவங்களை வெளியே கூட்டிகிட்டு ஒரு புதிய மனிதராக இவங்களை உருவாக்கி அவங்களுக்கான பாதையை நோக்கி அவங்க போகிற மாதிரி இந்த ஒரு ஆண்டு அவங்களுக்கு அமைய இருக்கு. ஸோ இந்த ஒரு ஆண்டில் அப்போது கண்டிப்பாக அவங்களுடைய லைஃப் கோல் என்ன, லைஃப் பர்பஸ் என்ன, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கோல் நோக்கி பயணம் பண்ணுறது அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்கள், தொழிலில் இருக்குமா, இல்லை வேலையா, இல்லை ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக இருக்கும்? இது எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் தொழில் தான் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் வேலை தான் சொல்ல முடியாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அந்த டைம் அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க, அதுதான் அவங்க லைஃப் பர்பஸாக இருக்கும். அது எதில் வேணாலும் இருக்கலாம், பட் அது அவங்க சூஸ் பண்ணுறதா இருக்கும். இப்போ நான் சொல்லி சூஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது, அவங்க சூஸ் பண்ணுறதா இருக்கும். பட் ஆனால் அந்த பர்பஸ் தெரிஞ்சிடும், அதை நோக்கி அவங்க பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான ப்ளஸ் என்னவாக இருக்கும்? ஸோ இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய காதல், திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்னர் தான். ஸோ அந்த ஒரு கம்பானியன்ஷிப் தான், அது அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக கண்டிப்பாக அமையும். மைனஸ் அப்படின்னா இதில் எந்த விஷயத்துலலாம் மைனஸாக இருக்கும்? ஸோ மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க உடனே, அதாவது சுறுசுறுப்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பண்ணிடுறது, ஒரு நிதானம் இல்லாமல் டக்கு டக்குன்னு பண்ணி சொதப்பிடுறது. ஸோ இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு மைனஸாக அமையும். அப்போது எல்லா இடத்துலையும் சுறுசுறுப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நிதானமாக போகிறது நல்லது. ஸோ கண்டிப்பாக தனுசு ராசியில் பிறந்த பூராடம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டில் உங்களுக்கான ஒரு புதிய பாதை, புதிய வெளிச்சம் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கான ஒரு ஆண்டாக அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க போகுது?